السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சூரா அல் பக்ரா 178வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் சட்டத்திட்டங்களை அடியார்களுக்கு விளக்குகின்றான். நம்பிக்கையாளர்களே, கொலை செய்யப்பட்டவர்களுக்காக பழி வாங்குவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆகவே கொலை செய்யப்பட்டவன் சுதந்திரமான நபராக இருந்தான். அவனை கொலை செய்த சுதந்திரமானவனே கொலை செய்ய வேண்டும். கொலை செய்யப்பட்டவன் அடிமையின் இருந்தால் அவனை கொலை செய்த அந்த அடிமையே கொலை செய்யப்பட்டவள். பெண்ணாயின் கொலை செய்த அந்த பெண்ணையே நீங்கள் கொலை செய்திடுங்கள். ஆயினும் பழிவாங்கும் விஷயத்தில் ஒரு சிறிதனும் அக்கொலையுடன் சகோதராமல் மன்னிக்கப்பட்டு விட்டால் மிக்க கண்ணியமான முறையை பின்பற்றி அவனை கொலை செய்யாது விட்டுவிட வேண்டும். அதை பாருங்க, என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால், இப்போ சுதந்திரம் அந்த காலத்தில் அடிமை முறை இருந்துச்சு, சாசன காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ ஒரு சுதந்திரமாக இருக்கிறது எஜமான் ஸ்தானத்தில், அடிமையாக இருக்கிறது அவங்கள சார்ந்து இருக்கிறது. அப்போ அந்த ஒரு சுதந்திரமான ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான் ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த குடும்பம் பதிலுக்கு இவரை கொலை செய்யலாம். ஆனால் இந்த நபர் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன கொலை செய்யாதீங்க, என் வீட்டு அடிமையை கொலை செய்யுங்க அப்படின்னு கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அதுதான் சட்டம். அப்போ ஒரு சுதந்திரமான ஒருத்தன் சுதந்திரமான நபரை கொலை செஞ்சுட்டான்னா சுதந்திரமான இவனை தான் நீங்கள் பழி வாங்கணும். அதே மாதிரி பெண்ணுன்னு சொன்னால் பெண்ணை தான் நீங்கள் பழி வாங்கணும். இந்த குடும்பத்தில் யாரை கொன்னாங்களோ, அவன் கொல்றதுக்கு ஒருத்தன் போனான் பார்த்தீங்களா, அவனை தான் பழி வாங்கணும். ஒரு அடிமையை போய் கொலை செஞ்சுட்டா அந்த அடிமையை தான் இங்கே கொலை செய்யப்படணும். இதான் இங்கே சட்டத்தை விளக்குறாங்க. அப்படி செய்யணும் தான் கிடையாது. இது உங்கள் மன திருப்திக்கு, உங்களுடைய மனசுடைய உங்கள் அந்த வெறி தீர்றதுக்கு தானே தவிர விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் மன்னிச்சு விடுறதுன்னு விட்டுறலாம். இது அதை விட சிறந்த செயல் நல்லா பதிவு செய்கிறான். ஆயினும் பழிவாங்கும் விஷயத்தில் ஒரு சிறிதேனும் அக்கொலை உண்டவனுடைய சகோதரால் மன்னிக்கப்பட்டு விட்டால் மிக்க கண்ணியமான முறையை பின்பற்றி அவனை கொலை செய்யாது விட்டுவிட வேண்டும். இது ஒன்று கொலைக்கு கொலை, இன்னொன்று மன்னிப்பு. பழி வாங்குவதற்கு பதிலாக கொலையாளி ஒரு தொகையை தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த நஷ்ட ஈட்டை தயக்கமின்றி நன்றியோடு அவன் செலுத்திவிட வேண்டும். இவ்வாறு நஷ்ட ஈட்டை அனுமதி தந்திருப்பது உங்கள் இறைவனுடைய சலுகையாகும், மேலும் அருளாகும். இவ்வாறு நஷ்ட ஈட்டை பெற்று கொண்டதற்கு பின் எவரேனும் வரம்பு மீறி நஷ்ட ஈடு கொடுத்த கொலையாளியை துன்புறுத்தினால் அவனுக்கு மறுமையில் மிக்க துன்புறுத்தும் வேதனை உண்டு. பாருங்கள், நஷ்ட ஈடுனா ஏதோ சின்ன தொகையெல்லாம் வராது. அந்த காலத்தில் கோத்திரமாக வாழ்வாங்க. கோத்திரம்னா இப்போ ஒரு 2000 பேர் ஒரு கோத்திரம்னு சொன்னால் அதில் ஒருத்தனை கை வச்சா அந்த 2000 பேர்த்துக்கு வலிக்கும். என்ன செய்வான்னு கேட்டால், இதில் ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான் இன்னொரு கோத்திரத்துக்காரன் மேலே அப்படின்னு சொன்னால், இந்த 100 குடும்பமும் சேர்ந்து அவன் ஒரு 100 ஒட்டகம் கேட்டாங்க, எங்களுக்கு அந்த கொலைக்கு பகரமாக செத்து போன அந்த குடும்பத்தாரில் 100 ஒட்டகம் கொடுங்களான்னு கேட்டால், இவ்வளோ நபர்களும் சேர்ந்து 100 ஒட்டகத்தை தயார் பண்ணி கொண்டு போய் கொடுத்துடணும். இதுதான் கொலைக்கு பகரம். அவ்வளோ பெரிய தொகையை அங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த சட்டத்தை நிர்ணயம் செஞ்சிருக்கிறதெல்லாம் சலுகையும் அருளுமாகவும் இருக்கு என்பதாக. பாருங்கள், இந்த சட்டம் எந்த அளவுக்கு ஒரு பழிக்கு பழி அப்படிங்கிறது, அல்லது பழிக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது, அல்லது பழிக்கு ஒரு ஈடுதொகை பெற்று அதை விட்டுறது என்பது பெரும் போர்களை தவிர்க்கக்கூடிய விஷயம் என்பதாக அல்லாஹ் பெரிய இடத்துல குர்ஆன்ல சொல்லுவான். ஏன்னா ஒரே ஒரு கொலை தான் நடந்திருக்கும், பார்த்தா ஊரே அடித்து செத்துக்கிட்டு கிடப்பாங்க. அந்த குடும்பத்துக்காரங்க இந்த மாதிரி இந்த 3ல ஒரு ஆப்ஷன் பெற்றுட்டு போயிட்டாங்கன்னா வேலையை முடிஞ்சு போச்சு. மன்னிப்பு, இல்லாட்டினா பழிக்கு பழி, இல்லாட்டினா தீயத். அப்படி மட்டும் இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்ப சண்டை ஊர் சண்டையை நாட்டு சண்டை ஆக்கிடுவாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய இடத்துலலாம் அந்த சட்டத்தை விளக்கியிருக்கான் பார்த்தீங்களா. அறிவாளிகளே, கொலைக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. பாருங்கள், எல்லாம் சொல்கிறோம் வாழ்க்கை உண்டு. ஏன் வாழ்க்கை உண்டு? பழிக்கு பழி வாங்கிட்டா அந்த கோபத்தாபம் எல்லாம் முடிஞ்சிடும். இல்லாட்டினா ஜென்ம புகையாக போகும். நம்ம தமிழ்நாட்டில் அப்படி சில ஜாதிகளுக்கு மத்தியில் இன்றைக்கி இருக்குது. அவன் அங்கே செஞ்சான், அது 60 வருஷம் முன்னாடி, இன்றைக்கி செய்யணுண்டா, அது தப்பு, அதுதான் வருது. அறிவாளிகளே, கொலைக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. அதை உடனே அப்பயே முடிச்சிடணும், இல்லாட்டினா அது ஒரு ஜென்ம புகை மாதிரி போகும். ஏனென்றால் பழிவாங்கி விடுவார்கள் என்ற பயத்தால் கொலை செய்ய
கருதுபவனும் அவனால் கொலை செய்ய கருதப்பட்டவனும் தப்பித்து கொள்ளலாம். நீங்கள் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து விலகி அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இதுதான் கொலையின் சட்டம். நம்பிக்கையாளர்களே, உங்களில் எவருக்கும் மரணம் சமீபித்து அவர் பொருளை விட்டுவிட்டு இறப்பவராகவும் இருந்தால் அவர் தன் தாய் தந்தைக்கு உறவினர்களுக்கும் நியாயமான முறைப்படி பொருள் சேர்வதற்கான மரண சாசனம் கூற விதிக்கப்பட்டிருக்கிறது. இது இறைச்சமுடையவர்கள் மீது கடமையாகும். இப்போ ஒரு முஸ்லீம் மீன் மரண நேரத்தில் அதாவது மௌத்து சமீபிக்குதுன்னா அவர் மரண சாசனம் செய்கிறது அவர் மேலே கடமை. எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இதுக்கப்புறம் இத்தனை சொத்து இருக்குது, இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளோ பிரித்து கொடுத்துருக்கேன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிடணும். இல்லாட்டினா அதில் பெரிய சண்டை அடிச்சுக்குவாங்க. ரத்த உறவு எதிரியாக பார்ப்பான். இவன்டா என் வீட்டுக்கு வந்தான், சொந்த அண்ணனாக இருக்கும், சொந்த தங்கச்சியாக இருக்கும், ஏன் வீட்டுக்குள்ளே வந்தான், இவன் மூஞ்சில் முடிக்கணும், இப்படி பேசுவாங்க. ஏன்? தாய் தந்தையர் மரணிக்கும் போது பெற்றோர் சரியான மரண சாசனம் செய்யலைன்னு இது நடக்கும். அதெல்லாம் சொல்கிறோம், நீங்கள் மரண சாசனம் செஞ்சுருங்க. நம்பிக்கையாளர்களே, அந்த மரண சாசனமாகிய அதை கேட்டதற்கு பின்னர் எவரேனும் அதை மாற்றிவிட்டால் அதன் பாவம் எல்லாம் மாற்றியவரின் மீதே சாரும். நிச்சயமாக அல்லாஹ் மரணிப்பவர் கூறும் சாசனத்தை நன்கு செவியுறக்கூடியவனாக இருக்கிறான். அதை மாற்றும் பாவிகளின் செயல்களே நன்கறிந்தவன். இதை மாற்றும் பாவிகள் யார்? அங்கே கடைசி நேரத்தில் எல்லாரும் இருக்க போகிறதில்ல, அவர் மூத்த நேரத்தில். அப்போ இருந்து கேட்குறவர் அதை மாற்றணும்னு சொல்லி மாற்றிட்டாரு, சொத்தை இவருக்கு அதிகமாக ஏதோ ஒரு அநியாயம் பண்ணிட்டார், உங்கள் அத்தா அப்படி தான் சொன்னாருன்னு சொல்லிட்டாருன்னா அவர் பெரிய பாவி. ஆனால் மரண சாசனம் கூறியவரின் சாசனத்தில் அநீதம் அல்லது தவறு இருப்பதை எவரேனும் பார்த்து பயந்து அந்த சாசன பொருளை அடையக்கூடியவர்களுடைய சமாதானம் செய்து அதை மாற்றிவிட்டால் அவர் மீது குற்றம் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க கருணையாளனாக இருக்கின்றான். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம். நோன்பு அல்லாஹ் முந்தைய எல்லா சமுதாயத்துக்கு அல்லாஹ் கடமையாக்கியிருந்தான். அதுபோல உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. பாருங்க, நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக தக்குவா அதிகரிக்கும். நோன்பை கொண்டு தக்குவா அதிகரிக்கும். தக்குவா தான் முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பிட்ட நாள்களில் தான் நோன்பு நோற்பது கடமையாகும். ஆயினும் அந்நாள்களில் உங்களில் யாராகிலும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அவர் நோன்பு நோற்க வேண்டியதில்லை. அதை ரமலான் அல்லாத மற்ற நாள்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும் தவிர ஏதாவது ஒரு காரணத்தினால் நோன்பு நோற்க சிரமப்படுவார்கள் அதற்கு பரிகாரமாக ஓர் ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும். ரமலான் நோன்பு விட்டுட்டோம்னா ஓர் ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும். எவரேன் நன்மையை நாடி பரிகாரத்திற்கு அளவை விட அதிகமாக தானம் செய்தால் அது அவருக்கே நன்மை. ஆயினும் பரிகாரமாக தானம் கொடுப்பதை விட நோன்பின் நன்மையை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பு நோற்பதே உங்களுக்கு சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். பாருங்கள், நோன்பை விட்டுட்டோம்னா சட்டம் கடுமையாக இருக்குது. ஒரு நோன்பை விட்டால் 60 நோன்பு வச்சாலும் அந்த ஃபர்ல் நோன்புக்கு நன்மை ஈடாகாது. அப்படி முடியல, அப்படியும் நோன்பும் அப்படி 60 நாள் நோன்பு வச்சுருவாரா, இவர் ஒரு நாள் நோன்பு வைக்கிறதே இவருக்கு சிரமமாகி போச்சு. எங்கே 60 நாள் வைப்பார்? அப்போ அப்படி சிரமமாக இருக்குன்னா 70 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். 70 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரியான சட்டங்கள் இந்த ஆயத்துடைய தஃப்சீர் எடுத்து பார்த்தோன்னா ஃபுல்லாக நோன்புடைய சட்டத்தை தான் ஃபுல்லாக விளக்கியிருப்பாங்க. அப்புறம் இந்த பேஜில் நம்ம எத்தனை விஷயம் கிடச்சிருச்சு பாருங்கண்ணே. இப்போ ஒரு கொலையாளி சம்மந்தப்பட்ட சட்டம், பழிக்கு பழி தீயத்து வாங்கிறது அந்த சம்மந்தப்பட்ட சட்டம், மரண சாசனம், அடுத்த நோன்பு பற்றி எல்லாம் விளக்குறான். இதுக்கு மேலே என்ன விளக்கிட்டுன்னா யூத நசாராக்களுடைய சூழ்ச்சிகள், அவங்கள்ட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்கு முன்பாடி அல்லாஹ் ஆதம் நபியும் இந்த உலகத்துக்கு நாம் தோற்றுவிக்க அனுபவிக்கப்பட்ட விஷயத்தையும் அல்லாஹ் விளக்கியிருப்பான். அப்புறமே இந்த யூதரை பற்றி பேசிட்டு அல்லாஹ் இப்ராஹிம் நபி பற்றி பேசினா, நல்லவர்களை பற்றி பேசிட்டு தன்னை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நான் யார், நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு, அடுத்து அல்லாஹ் என்னுடைய மார்க்கம் என்ன, அந்த சட்டத்திட்டங்கள் என்ன அல்லாஹ் விளக்குகிறான். அருமையானவர்களே, இதெல்லாம் ஒவ்வொன்றும் சட்டம். ஏன்னா மனுஷன் பழகிறான், புலங்குறான், பேசுகிறான், வரான், போகிறான்னா அப்புறம் மனுஷனுக்கு தேவை இருக்குல்ல, அங்கே சைத்தான் இருக்கானே, குழப்பி விட்டுருவானே. அப்போ அந்த குழப்பத்தில் தீர்வுகள்லாம் இதுதான் தீர்வு. அப்போ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது பார்த்தீங்களா. இது அல்லாஹ் கூறியது. இதில் மட்டும்தான் இன்னைக்கு என்னது தீர்வு இருக்குதே தவிர மற்ற எதுலையுமே கிடையாது.
சில மீதம் உள்ளதை நாளைக்கு படிக்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.